ரோசாப்பூ சட்னி ரோசாப்பூ மாதிரியே நல்லா செவ செவன்னு சூப்பராக இருக்கும். சுட சுட தோசையும் அதோட இந்த ரோசாப்பூ சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். 10 தோசை சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நாக்கிலே நிற்கும். ரொம்ப சிம்பிளான சட்னி இது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம், நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதோட ஒரு சின்ன சைஸ் புளி, 6-7 வரமிளகா இல்லைன்னா மிளகாத்தூள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் தான், இல்லைனா சட்னி டேஸ்ட் மாறிடும். இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு, அவ்வளோதான், சட்னி ரெடி. முறுமுறுன்னு தோசையோடு வச்சு சாப்பிட்டு